ரேகாவோட அப்பா ரேகாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றாரு ஊருக்கு. ரேகாவும் சந்தோஷமா கேட்டுட்டு போனை வைக்கிறாங்க. சிந்தாமணி சொல்றாங்க, ரேகா வீட்டுக்கு வந்ததும் அவளுக்கே தெரியாம அவளை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைங்க, அவகிட்ட இருக்க போனையும் வாங்கிருங்க, அந்த ரூமை விட்டு அவளை வெளியே வராத மாதிரி பண்ணிருங்க, வெளியே நடக்கிற எதுவுமே தெரியக்கூடாது. அப்பதான் நம்ம நினைச்ச மாதிரி சத்யாவை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க முடியும். போலீஸ் சந்திரா வீட்டுக்கு வர்றாங்க. போலீஸ் சொல்றாங்க சந்திரா கிட்ட, உங்க பையன் ரேகாங்கிற பொண்ண கடத்திட்டு போயிருக்கான். ஐயா, என் பையன் அப்படி பண்றவே இல்லையா. அம்மா, பொண்ணோட அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருமா. ஐயா, அவன் ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டான்யா. கம்ப்ளைண்ட் வந்திருக்குமா, அதனால அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். சத்யாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறாங்க. சத்யா நான் எதுவும் பண்ணலன்னு சொல்றாரு. போலீஸ் கேட்காம இழுத்துட்டு போறாங்க சத்யாவை. போலீஸ் ஸ்டேஷனுக்கு சத்யாவை கூட்டிட்டு வர்றாங்க. அடிச்சு கேக்குறாங்க, ரேகா எங்கன்னு. சத்யா, சார் நான் எதுவும் பண்ணல சார், எனக்கு வலிக்குது சார் வலிக்குது சார்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு, அழுகுறாரு. சந்திரா சீதாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. சத்யாவை அடிக்கிறத பாக்குறாங்க. ஐயா அடிக்காதீங்கன்னு சந்திரா சொல்றாங்க போலீஸ்காரங்க கிட்ட. நாளை சந்திப்போம்.